பொண்ணு பார்க்க போனா என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் அது என்ன தெரியல, எல்லா இடத்துலயும் பொண்ணு முடியதான் பாப்பாங்க. வெளில வரக்கூடாது, இனிமேல் உனக்கு முடியுதாங்கிறத முதல்ல பார்க்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ இந்த வீட்டில் ஃபைனலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 6 பேர் இருக்காங்களே, அதில் கானாவினத்தை அடிக்கணும்னு சொல்லி இந்த 5 பேர் கிளம்பியிருக்கானுங்க. அது என்னன்றது அது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இவனுங்க வைக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, கானாவினத்து வந்து கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, கானாவினத்து வந்து ஒரு மாதிரி வார்த்தையை விட்டாருன்னு சொல்லி யார் நம்ம திவ்யா இவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி என்ன அவர் பேசினார், அவர் மட்டும்தான் பேசுகிறாரா இல்லை அவர் மட்டும்தான் அந்த வார்த்தையை பேசுகிறாரா இல்லை இவங்க அந்த மாதிரி எதுவும் பேசுகிறதே இல்லையா, இவங்க தான் உத்தமர் மாதிரியும் கானாவினத்து மட்டும்தான் இதெல்லாம் வாயை விட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் மட்டும் தான் தப்பாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப என்ன சொல்கிறது ஹெட்வெயிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி இவங்கள போட்டு பொழக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்தோ முந்தானேத்தோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டு, இது வேற ஒன்று, நேத்தோ முந்தானேத்தோ நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது அப்படின்னா, அதாவது கானாவினத்து வந்து இப்போ கொஞ்ச நாள் அன்னைக்கு தான் எல்லோரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஒரு கொஞ்சம் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இவர் வந்து ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப தலக்கணத்தோடு ஆடுறாருன்னு இவங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு அடுத்து வருவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கானாவினத்துக்கும் வாட்டர்மெலனுக்கும் ஒரு மாதிரி சண்டை வந்திருக்குங்க. நைட்டு ஒரு மாதிரி சண்டை வந்திருக்கும். எப்பயுமே இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளாஷ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அது ஒரு மாதிரி நடக்கும் சரிங்களா. அப்போது வயசை பற்றி வாட்டர்மெலன் வந்து நம்ம கானாவினத்துக்கிட்ட கேட்டதாகவும் கானாவினத்துக்கு அது கோவப்பட்டு திட்டினதாகவும் என்னமோ ஒரு வார்த்தையே வருது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது வாட்டர்மெலன் இவரை பார்த்து 45 வயசுன்ற மாதிரியும், கானாவினத்து அவரை பார்த்து உனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் எப்படி அப்படின்ற மாதிரி ஏதோ வார்த்தை விட்டாராமா. அதை திவ்யா இந்த இடத்துல யார் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, சபரி, அரோரா, இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இந்த 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உத்தமர் மாதிரியுமே, அதாவது கானாவினத்து எதுக்கு இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வார்த்தையை விட்டுக்கிட்டு இருந்தாங்க சரியா. அதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அரோரா, அதாவது ரொம்ப இவர் இதாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்போ அப்படின்னா இவங்களாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல, ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மா ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குங்க சரியா. இந்த மேட்டரை நீங்கள் நல்லா கவனிச்சு வச்சுங்க. இப்போ எனக்கு இன்னொரு கிளிப்பு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ வாட்டர்மெலன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம சபரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. என்ன அப்படின்னா, கானாவினத்து ஏதோ ஒரு வாட்டர்மெலன் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்பார். என்னென்னா, பொண்ணுங்களுக்கு வந்து முடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி முடியை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தார் சரியா. இப்போது அங்கிட்டு இருந்த சபரி, பொண்ணுங்கள்கிட்ட வந்து முடியுதான்னு நீ இப்படிலாம் பார்க்கக்கூடாது, இந்த வயசில் உன்னால் முடியுமான்னு பாரு, எப்படி இந்த வயசில் உன்னால் முடியுதான்னு பாருன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பொண்ணு பார்க்க போனா என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் அது என்ன தெரியல, எல்லா இடத்துலயும் பொண்ணு முடியதான் பாப்பாங்க. வெளில வரக்கூடாது, இனிமேல் உனக்கு முடியுதாங்கிறத முதல்ல பார்க்கணும். எனக்கு ஒரு கிளாரிட்டி தெரியணும், இவர் எதை மீன் பண்ணி சொன்னார் சரியா. எனக்கு இது புரிஞ்சது என்ன அப்படின்னா, கானாவினத்தை இவங்கெல்லாம் ஒரு மாதிரி குறை சொல்லிட்டு வந்தாங்கல்ல, கானாவினத்து இந்த மாதிரி குழந்தையோட பற்றி ஒரு விஷயத்தை சொன்னாருன்னு, அதே மேட்டரை தான் இந்த இடத்துல சபரியுமே சொன்னதாக தான் எனக்கு தோணுது சரியா. முடி இருக்கான்னு பார்க்க, அதை பற்றி பேசாத, உனக்கு அது உன்னால் முடியுதான்னு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்கப்பேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போ கானாவினத்தை சொன்னது தப்பு அப்படின்னா சபரி சொன்னதும் தப்பு தானே. சபரி அந்த வார்த்தையை பேசியிருக்கூடாதுல. இப்போ மட்டும் இவங்க எப்படி கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, பின்னாடி ஒரு ஆள் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டா, அது யாருன்னா நம்ம திவ்யா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் கானாவினத்தை வந்து வாட்டர்மெலனை இந்த மாதிரி குழந்தை கல்யாணம் குட்டி இதெல்லாம் அப்படின்னு என்னமோ ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காருன்னு குறை சொன்னாங்களோ, இப்போ சபரி சொன்னதுக்கு மட்டும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது மட்டும் எந்த இதில் வருது எனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்குங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கானாவினத்தை இவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு விஷயம், ஒரு நார்மலாக ஒரு இது தோணுதுங்க, கொஞ்சம் இறக்கி பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஏன்னா எல்லா இடத்துலையுமே கானவினத்தை ஏதோ ஒரு இடத்துல மட்டம் பண்ணணும்னு சொல்லி அரோரா ஒரு ரொம்ப கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எனக்கு அது ஒரு இதுதான் ஒரு புரியவே இல்லை. இந்த அரோரா எதுக்காக இந்த அளவுக்கு இது பண்ணணும் கானவினத்து மேலே? எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்டு வினுக்குட்டி அப்படி இப்படின்னு பேசுகிற அரோரா கானவினத்தை ஏதாவது ஒரு இடத்துல மட்டம் தட்டுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா அதை எதுக்கு இந்த அளவுக்கு வலுக்கட்டாயமாக அதை யூஸ் பண்ணி கானவினத்தை மட்டம் தட்டுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவர் கூட விளையாடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, எல்லாம் பண்ணுது. ஆனால் பின்னாடி போய் கானவினத்தை என்ன சொல்லுது, அப்படியே காலை வாரி விட்டு ரொம்ப கேவலமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கமருதீன் அரோரா வச்சு செஞ்சு விட்டுருப்பாப்புல. என்னன்னா அரோரா ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். என்னன்னா அரோரா சொன்னாங்களா ஆதிரை அந்த இடத்துல சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் எனக்கு தோணுச்சு. ஆதிரை வந்து இவர் எதுவுமே பண்ணுறதில்ல, இவர் வந்து சும்மா தான் இருக்கார், இன்னொன்று தட்டிக்கிட்டு பாட்டு பாடி இருக்கார் அப்படின்னு நிறைய வார்த்தை விட்டு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அரோரா அதை பற்றி கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒன்று வரும். அப்போ கமருதீன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். கமருதீன் உண்மையிலே சொல்கிறேன், கமருதீனுக்கும் கானவினத்துக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு லெவலுங்க. அதில் கமருதீன் வந்து அரோரா போட்டு போலன்னு வளர்ந்துருப்பாங்க. நீ என்ன நினச்சி வச்சிருக்கான் அவன் இந்த இடத்துல வீட்டுக்கு வந்தது வந்து சும்மா வந்து உட்காந்துருக்கான்னு நினச்சிருக்கா. இப்போ கூட அவன் பாக்கெட்டில் பாரு ஒரு நோட்டு இருக்கும், அதில் எழுதி வச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கு அவனுக்கு தோன்றக்கூடிய நிறைய பாட்டுக்களை எழுதிக்கிட்டு இருப்பார். ஒரு இதை பற்றி பேசுவார். வீட்டை விட்டுட்டு வந்திருக்காரு, குழந்தைய விட்டுட்டு வந்திருக்காரு, எவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே வந்து இவர் அப்படின்னு சொல்லி அரோராவை அந்த அளவுக்கு வந்து கானவினத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார். எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, கானவினத்து உனக்கு எவ்வளவோ பிடிக்கும் சரியா, நாங்கள் கூட ரொம்ப நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னன்னா ஆதிரை என்னமோ வந்ததுக்கப்புறம் நீ அந்த பக்கம் போய் இவங்களை பற்றியே தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஆதிரை அந்த அளவுக்கு பேசுகிறான்னா அவளை நிப்பாட்டி இருக்கிற வேண்டியது நீ. இப்போ சப்போஸ் உன்னை யாராச்சும் சொல்லியிருந்தா நாங்கள் சும்மா விட்டுருப்போமா? உனக்காக நாங்கள் வந்து நின்றுருக்க மாட்டோம், நீ எதுக்கு வந்து நிற்கலைன்னு சொல்லி வச்சு மனுஷன் கிளியும் கிழிச்சு விட்டுருப்பாரு கமருதீன். ஆனால் அதில் கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கானவினத்து மேலே ஒரு தப்பான அலிகேஷனை தான் வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கானவினத்து எந்தெந்த இடத்துல நான் வந்து குறைக்க முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் வாயை விட்டு. நேற்று ஒரு சபரி கூட ஒரு சண்டை வந்திருக்குங்க. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச சபரி ஒரு மாதிரி மூஞ்சியை காட்டினான், நானே பார்த்தேன். எனக்கு ஒரு கிளிப்பும் கிடச்சிச்சு, முடிஞ்சால் நான் அதை காட்டுறேன். அதில் என்ன அப்படின்னா கானவினத்து ஒரு விஷயம் சொல்கிறாரு சரியா. கானவினத்து சொல்லும்போது அதான் அந்த சர்க்கிள் அந்த ஒரு கேம் விளையாட பற்றி ஒரு இது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது லிட்டராக சொல்ல போகிறேன், சபரி அந்த இடத்துல முறைச்சாருங்க. அவர் மூஞ்சியை வந்து ஜூம் வைக்கல, மூஞ்சியை முகம் காட்டல, வெறும் சைடு ஃபேஸ் மட்டும்தான் கொஞ்சம் தூரத்துலேருந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்க கானவினத்துக்கு தெரியாதா, ஏன்டா இனியை பற்றி இருக்குடா முறைக்கலன்னு சொல்லி தான் அந்த சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சபரி நிறைய இடத்துல இந்த விஷயத்தை பண்ணுறாரு, குறிப்பாக கானவினத்துக்கிட்ட. எனக்கு அந்த கிளிப்பு கிடச்சிச்சு, நான் அதை சொல்கிறேன். என்னென்னா அந்த ராஜாங்கமாக அந்த ஏதோ ஒரு டாஸ்க்கு எல்லோரும் இவர் வந்து கானவினத்தை வந்து இது போட்டிருப்பார். என்ன அப்படின்னா நம்ம டிஆர் மாதிரி வேஷம் போட்டு அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ சுடுது அந்த பால் இது இறக்க போகும்போது ஒரு மாதிரி முறைச்சிருப்பார் சபரி கானவினத்தை பார்த்து. ஸோ அதுக்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானவினத்தை வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டிருப்பாரு. எதுக்குடா இப்படி முறைக்கிற, நீ நிறைய இடத்துல இது பண்ணுற அப்படின்ற மாதிரி அங்கவே சபரியை வந்து நிப்பாட்டியிருப்பார், இப்படி பண்ணாதன்னு. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் சபரி பண்ணுன்னு தான் இப்போ வினோத் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ எல்லா இடத்துலையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வந்து 93வது நாள் இப்போ வரைக்கும் நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கன்றது தான் அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். உடனே வந்துச்சு பாருங்கள் நம்ம அரோரா, அது எப்படி 93ன்னு சொல்கிறீங்க, அது எப்படி 93ன்னு சொல்லுங்க. ஏமா அவர் பண்ணுறதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அரோராக்கு வந்து தனக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தான் அதை பற்றி இது பண்ணுவாங்க. இது நான் கேட்குறேன், கானவினத்தோட பற்றி இல்லாமல் சப்போஸ் சபரி பற்றியோ இல்லை விக்ரமை பற்றியோ ஏதோ ஒரு சண்டை வந்திருந்தா இந்த அம்மா நான் எழுதி தரேன், இந்த அம்மா விலைக்கு தான் விட்டுருக்கோம், அதில் சண்டையை மேற்கொண்டு வளர்த்துருக்காது. இப்போ என்னடானா கானவினத்தை பற்றி ஒரு பேச்சு வருதுனால அதை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த அம்மா இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுதாங்க புரியல. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் மனப்பான்மையிலே தான் வந்திருக்காங்க கானவினத்தை. எங்கேருந்து அப்படின்னா குறிப்பாக அரோராவை சொல்கிறேன், இந்த ஃபேமிலி டாஸ்க் ஒன்று வந்துச்சுல, அதில் வந்தவங்க எல்லாருமே கானவினத்தை நல்லா பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சிச்சு. இந்த அம்மாவுக்கு அதை பொறுக்கவே முடியலை. அப்போது கானவினத்தை போட்டு அடிப்போம். ஏற்கனவே அந்த அம்மா அவரை வந்து பின்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கு, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அவருக்கே பார்த்தீங்க அப்படின்னா குழி பறிச்சுக்கிட்டு இருக்கு. இது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. வெள்ளந்தியா அவர் பாட்டுக்கு இந்த இது விளாண்டுச்சுன்னா விளையாடுறது, பேசுறது ஆயா அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியல இது பின்னாடி இருந்து எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு.
அதுதாங்க எனக்கு புரியல. அதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். அதாவது கானவினத்தை பேசும்போது மட்டும் இவங்களுக்கு தப்பாக தெரியும். சப்போஸ் இது சபரி பேசினாலோ இல்லை விக்ரம் பேசினாலோ இல்லை திவ்யா பேசினாலோ இவங்க கேட்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலைங்க. அவ்வளோதாங்க, இதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பாய். Jig, 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 jig.